வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் நம்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் கொண்டாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Steinberg TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் திரு அவையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். அதாவது பெந்தகோஸ்தே பெருவிழா, தூய ஆவியின் திருவிழா. அன்னை மரியாவோடு இயேசுனுடைய திருத்தூதர்கள் இணைந்து எருசலேமிலே கூடி ஜெபித்த பொழுது ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தார். அவர்கள் பல்வேறு மொழிகளில் பேசுவார், கடவுளுடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆவியின் கொடைகளை பெற்றவர்களாக புதிய படைப்புகளாக புதிய உத்வேகத்தோடு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக அந்த புதிய திரு அவையானது உலகிற்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தது. நாமும் இயேசுவினுடைய திரு அவையினுடைய பிள்ளைகள்.
நமக்கும் உறுதி பூசல் என்ற அருளடையாளம் வழியாகவும் மற்ற அருளடையாளங்கள் வழியாகவும் அந்த ஆவியானுடைய கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திருத்தூதர்களைப் போல நாமும் கடவுளுடைய தூய ஆவின் கொடைகளுக்கு ஏற்ப ஆவியின் தூண்டுதலால் வாழும் வரம் கேட்டு தூய ஆவியாய் எழுந்தருளி வாரும் எங்கள் இதயங்களை உமது அன்பால் நிரப்பிலும் என்று இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். ஆமென்.
எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்துக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளர் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தில் கீழிலுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர்கள் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோரியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடித்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். ஆண்டவர் வருளுங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 104. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீ
அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கு திரும்பும். உமது ஆவியை நீ அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர் பாடல். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. Alleluia, 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 alleluia.
அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவன. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவையானது இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா அல்லது தூய ஆவியாருடைய பெருவிழா. தொடக்ககால திரு அவையில் இன்று திரு அவையினுடைய பிறந்த நாள் விழாவாகவும் கருதப்பட்டது. காரணமென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் வருகின்ற வரை நீங்கள் எருசலேமிலே இங்கே தங்கியிருங்கள். அவருடைய அருள் கொடைகளை, அவருடைய ஆற்றலை, வல்லமையை பெற்ற பிறகு நீங்கள் உலகிற்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதனுடைய நினைவாகத்தான் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. ஆவியினுடைய பிரசன்னம், கொடும் காற்று, நெருப்பு, நாவுகள் இவையெல்லாம் தூயாவினுடைய அடையாளங்களாக கருதப்பட்டன. யூதர்கள் மத்தியிலே 3 பெருவிழாக்கள் முக்கிய இடம் பெறுகின்றன. புளிப்பற்ற அப்ப பெருவிழா, அப்ப விழா அல்லது பாஸ்கா விழா. இரண்டாவது இன்று நாம் கொண்டாடுகின்ற பெந்தகோஸ்தே பெருவிழா. பென்டா என்றால் 50 அல்லது அறுவடை திருவிழா. 50 நாட்களுக்கு பிறகு தங்களுடைய அறுவடையின் முதற் கனிகளை கடவுளுக்கு அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். மூன்றாவது கூடார திருவிழா. எனவே யூதர்களினுடைய வழக்கப்படி இந்த 3 நாட்களுக்கும் உலகெங்கிலும் இருக்கின்ற எல்லா யூதர்களும், குறிப்பாக எருசலேமிலேயும் அதை சுற்றி 20 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற
12 வயது நிரம்பிய ஒவ்வொரு யூத ஆணும் இவ்விழாவிலே பங்கெடுக்க வேண்டும். இதுதான் யூத சட்டம். இதனால் உலகெங்கும் இருந்து யூதர்கள் எருசலேமிற்கு வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் அங்கே வந்து இந்த அறுவடை திருநாளை கொண்டாடுகின்றார்கள். அந்த அறுவடை திருநாளை அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த 50ஆம் நாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இந்த நிலாவிலே தான் தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குகிறார். ஆவியினுடைய கொடைகளை பெறுகின்றார்கள். அறுவடை திருநாள் என்பது முதற்கனிகளை, படைப்பினுடைய முதல் கனிகளை கடவுளுக்கு கொடுப்பது. இப்பொழுது இயேசுவினுடைய திருத்தூதர்கள் அங்கே குழுமியிருந்து கடவுளுடைய ஆற்றலை பெறுகின்றார்கள். புதிய படைப்பாக மாறுகின்றார்கள். த நியூ கிரியேஷன். அந்த புதிய படைப்பாக மாறுவது என்பது புதிய மொழிகளை அவர்கள் பேசுகின்றார்கள். அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள். பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து ஆகிய பகுதியிலிருந்து வாழ்ந்திருந்த அந்த மக்கள், பிரியா, பம்பலியா, எகிப்து, சிரேன், இவர்களெல்லாம் அங்கே வந்திருக்கின்றார்கள். ரோமையிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இதை பார்த்து இவர்களுக்கு என்ன ஆச்சரியம் என்றால், யூதர் இருக்கிறார்கள், யூதம் தலைவர்கள் இருக்கிறார்கள், கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், அரேபியர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களிடத்தில் இதோ இவர்கள் பேசுகின்ற இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா? அப்போ இவர்கள் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை எடுத்துரைக்கின்றார்களே, இதை நாம் கேட்கின்றோமே. புதிய படைப்பு, நியூ கிரியேஷன். இதுதான் அந்த ஆவியினுடைய, பெந்தகோஸ்தேவினுடைய, தூய ஆவியினுடைய வரங்களை இவர்கள் பெறுகின்றார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவரவர்கள் மொழிகளில் அவர்கள் கேட்கின்ற அளவுக்கு அந்த தூவியானவர் அங்கே இறங்குகின்றார். இப்போ தூய ஆவியினுடைய அந்த அருள் கொடைகளை அவர்கள் பெற்ற பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைக்கு ஏற்ப படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை சென்று அறிவிக்கின்றார்கள். இரண்டாவது இந்த நாளுடைய இன்னொரு முக்கியது என்னவென்றால், மோசே இன்றுதான் சீனாய் மலையில் தவமிருந்து 10 கட்டளைகளை பெற்று வருகின்றார். ஆக மோசே சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்ற நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள். இப்போ அந்த பெந்தகோஸ்தே நாளிலே மோசே சீனாய் மலையை நோக்கி மேலே சென்றார். 10 கட்டளை பெற்று வருகின்றார். ஆண்டவர் இயேசு விண்ணை நோக்கி மேலே சென்றார். தூய ஆவியாரை அனுப்புகிறார். 10 கட்டளைகள் கடவுளிடமிருந்து வருகின்றன. மக்களுக்காக கடவுள் கொடுத்தது. மலையை நோக்கி மோசே ஏறுகிறார். ஆண்டவர் இயேசு விண்ணகத்தை நோக்கி மேலே ஏறுகிறார். மேலே ஏறிய ஆண்டவர் துணையாளரை அவர்களுக்கு அனுப்புகிறார். ஆக இந்த நாள் மோசே மக்களுக்கு 10 கட்டளைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு நாளாகவும் யூதர்களால் கருதப்பட்டது. எனவே இத்தகைய அர்த்தம் பொதிந்த அந்த பெருவிழாவை அந்த மக்கள் கொண்டாடும் நேரத்திலே தான் ஆண்டவர் இயேசு தமக்கு பிறகு இந்த புதிய திரு அவையை, த பர்த்டே ஆஃப் த நியூ சர்ச், எல்லாம் ஒன்றாக கூடி அன்னை மரியாவுடைய தலைமையிலே புதிய திரு அவையானது தோன்றுகின்றது. இந்த பெருவிழாவுக்கு பிறகு நீங்கள் உலகுக்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த 3, அதாவது தூய ஆவியினுடைய இந்த கொடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் கிரியேஷன், God created the world. His Son Jesus Christ redeemed the world. The Holy Spirit sanctifies the world. கடவுள் இந்த உலகை படைக்கிறார். படைத்த இந்த உலகை தன்னுடைய மகனை அனுப்பி மீட்கிறார். Sanctifies the world.
தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த உலகிலே பிரசன்னமாக இருந்து இந்த உலகை புனிதப்படுத்துகிறார். sanctifies the world. அந்த ஆவியானவருடைய விழாவை தான் எனவே இயேசு கிறிஸ்து, நான் இப்பொழுது உங்களை விட்டு சொல்லுகிறேனே, இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவார். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அதை அறிவித்து விட்டார், அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். கற்றுத்தருகின்ற பணி, போதிக்கின்ற பணி, நம்மை புனிதப்படுத்துகின்ற பணி, நாம் என்ன சொல்ல வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று செய்கின்ற பணி. நம்ம எல்லோருக்கும் தெரியும் பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை எகிப்திய மன்னனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிப்பதற்காக சொல்லுகிறார். ஆனால் அந்த மன்னனுக்கு இந்த கிறிஸ்துவ போதனையை கேட்பதில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் பிரான்சிஸ் அசிசியாரை அவன் அவமானப்படுத்தும் என்று நினைக்கிறான். எனவே அவன் என்ன செய்கிறான் என்றால், பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய அரசவையிலே போதிப்பதற்கு ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த அசிசியாரை எந்த கிறிஸ்துவ மதத்தை, கிறிஸ்துவ நெறியை போதிக்கிறாரோ அதை அவமதிக்க வேண்டும் என்று அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அவர்களுடைய வழக்கப்படி அரண்மனைக்கு வருகின்றவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது வழக்கம். அதன் பிறகு அவர்கள் அரசனுக்கு அருகிலே வந்து போதனையை செய்வார்கள், போதிப்பார்கள், கவி பாடுவார்கள். இப்பொழுது அரசனுடைய அந்த அரண்மனையிலே சிம்மாசனத்திற்கு பிறகு நீண்ட கம்பளமானது விரிக்கப்பட்டிருக்கிறது. அசிசியார் வாயிலேன் இருக்கிறார். இப்பொழுது அவர் அரசனுக்கு அருகிலே வந்து போதிக்க வேண்டும். அந்த சிவப்பு கம்பளத்தின் மீது 2 சிலுவைகள் வரையப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அசிசியாருக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது, நீங்கள் அரசனிடத்தில் வந்து கிறிஸ்துவை போதிக்கலாம். ஒரு நிமிடம் அசிசியார் யோசிக்கிறார். அங்கிருந்து அந்த சிவப்பு கம்பளத்தின் மீது நடந்து வந்து கிறிஸ்துவை பற்றி போதிப்பதற்காக அவர் தயாராக இருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார் என்று மன்னன் கேட்கிறான். நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மாட்சியை பற்றியும் போதிக்க வேண்டும். என்னது? கிறிஸ்துவை பற்றியா? கிறிஸ்துடைய மாட்சியை பற்றியா? நீ போதிக்கின்ற அந்த கிறிஸ்துவையே, அந்த சிலுவையையே நீ இப்பொழுது அவமதித்திருக்கிறாயே, அதை நீ மிதித்து நடந்து வந்திருக்கிறாயே, நீயே மதிக்காத அந்த கிறிஸ்துவையும் அந்த சிலுவையை பற்றியும் சிலுவை சாவை பற்றியுமா எங்களுக்கு போதிக்கப் போகிறாய் என்று மன்னன் கேட்கிறார். அப்பொழுது அசிசியார் சொல்கிறார், அரசே, கல்வாரியிலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அங்கே 3 சிலுவைகள் இருந்தன. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கினார். அவருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் 2 கள்வர்கள் தொங்கினார்கள். இதோ நீ இங்கே விரித்திருக்கிறாயே, வரைந்திருக்கிறாயே, அந்த சிலுவை அந்த 2 கள்வர்களுடைய சிலுவை. அரசன் வாயடைத்து போனான். இதுதான் தூய ஆவியினுடைய செயல். தூய ஆவியாரின் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். எனவே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் நாம் எதை போதிக்க வேண்டும், அல்லது எந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த ஆவியானவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார். எனவே கற்றுத்தருகின்ற பணி, கற்றுக் கொடுக்கின்ற பணி அந்த ஆவியாருடைய பணி. அந்த ஆவியாருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆவியார் நாமும் நம்முடைய திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்கள் வழியாக, குறிப்பாக உறுதி பூசல் வழியாக இந்த ஆவியினுடைய அருளை வல்லையும் நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அனுப்பியதைப் போல நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியாளர் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அவர் நினைவூட்டுவார் என்ற நம்பிக்கையிலே அந்த ஆவியின் கொடைகளை பெற்ற புதுப்பொலிவு பெற்ற ஒரு திரு அவையாக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் பெற்ற அந்த உத்வேகம், அந்த ஆற்றல், அந்த வல்லமை நமக்கும் கிடைக்க பெற்று நாமும் எல்லாலும்
ஆவியாரோடு இணைந்து வாழ்க்கை வாழ்வதற்கு வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இந்த பாஸ்கா காலத்தில் நாம் கடவுளை உருக்கத்தோடு மன்றாடுவோம். தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டு இதுபோல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிய இறைஞ்சுவோமாக. அன்பு இறைவா, எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்ற மகிழ்வின் செய்தியை நற்செய்தியாக எங்களுக்கு வழங்கக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவரத்தார் ஆகிய அனைவரும் செல்லும் இடமெல்லாம் தூய ஆவியாரின் துணையோடு பயணிக்கவும், திருச்சபை முன்னெடுக்கும் பல்வேறு முயற்சிகளை நீர் ஆசிர்வதித்து அதன் மூலம் ஏழைகள் இனம் காணப்படவும், அமைதியற்ற சூழல் மாற்றம் பெறவும், வன்முறைகள் ஒழியவும், சமத்துவம் எங்கும் எப்பொழுதும் வியாபித்திருக்கவும், தூய ஆவியின் துணை எம் அனைவருக்கும் கிடைக்கவும், இவ்வாறு திரு அவையிலே தூய ஆவியின் செயல்பாடுகள் அன்றுபோல் என்றும் நிலைத்திருக்கவும் அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடைகளின் வள்ளலே, நாட்டை வழிநடத்தக்கூடிய நாட்டு தலைவர்கள் தூய ஆவியார் வழங்கக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் கொடையாக கொண்டு தூய ஆவியாரின் கனிகளான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பரிவு போன்ற பண்புகளால் தொடர்ந்து வழிநடத்தப்பட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, திருமுழுக்கின் வழியாக நற்செய்தி பணியாளர்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திரு அவையின் கடமைகளையும் தேவைகளையும் உணர்ந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பேரருளால் எம்மை வழிநடத்தும் எம் இறைவா, உம் அன்னையின் திருத்தலத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற மக்களையும், மேலும் இணையதளம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் அனைவரிடமும் உன் தூய ஆவியானவரை எழுந்தருளச் செய்து ஆட்கொள்ளும். எங்களை உருக்கி துரு நீக்கி உருமாற்றும். இயேசுவின் திரு உருவை எங்களின் உள்ளத்தில் உருவாக்கும். எம்மை ஆவியின் அக்கினியால் நிரப்பும். சிறப்பாக அவரின் வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அருட்பொழிவு செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இறைவா, எங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது நீர் அறிவீர்.
நம்பிக்கையாளர் தேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீரா. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. சகோதர சகோதரிகளே, எனது உடையமான பலி எல்லாம் எனக்கு எட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியாரி பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழிநடத்துவராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைவுரை நிறைவு செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா,
பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை போல் இந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினை மேற்ப நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகுப்பு கொடுக்கின்றோம். திருமணம் கூலியும் பெரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் புயல் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகில்
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் வா என்னிலே நீ வா, என்னில் வா என்னில் வா என்னிலே நீ வா. அந்த வாண்டானவா என்னை நீ காக்கவா, அந்த ஒளியாகவா என்னின் வழியாகவா, எந்த நிறைவாகவா என்னில் உறவாடவா. என்னில் வா என்னில் வா என்னிலே நீ வா, என்னில் வா என்னில் வா என்னிலே நீ வா. உனது ஒளி கொண்டு என்னிலே வா, உலகாடும் தேவா என்னிலே வா. நான் காண என்னிலே வா, உருவாடும் தேவா என்னிலே வா. என்னையாள என்றும் என்னிலே வா, என்னோடு இருக்க என்னிலே வா. உணவாகவா உறவாடவா, உயிர் வாழ உயிரே நீ வா, உயிர் வாழ உயிரே நீ வா. என்னில் வா என்னில் வா என்னிலே நீ வா, என்னில் வா என்னில் வா என்னிலே நீ வா. அனையிருள் அகற்றிட என்னிலே வா,
மகிழ்வோடு இருக்க என்னிலே வா. வளமோடு வாழ என்னிலே வா. கருவறை பொழித்திட என்னிலே வா. இகமதில் வளர்ந்திட என்னிலே வா. அகமதில் ஒளிந்திட என்னிலே வா. உணவாக வா, உறவாட வா. உயிர் வாழ உயிரே நீ வா. உயிர் வாழ உயிரே நீ வா. என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா. என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை முத திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களை மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடித்து பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது கைலாசம் நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health, Belankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உள்ளத்தில் ஊட்ட வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும்.